வணக்கம் மக்களே. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடி காசை தான். முத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஸ்டேஷன்லேருந்து வீணாக கூப்பிட்டு வந்துடுறாங்க. நடந்த உண்மை எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அந்த அருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் கொடுத்துட்றாங்க. ஏன்னா உன்னுடைய சொந்த வெறுப்புக்காக வந்து நீ டிபார்ட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கோவமாயி நம்ம அருணுக்கு வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துட்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை சார்கிட்ட எல்லாருமே வந்து முத்துவும் மீனாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து சொல்கிறாரு, பா முதல்ல என் காருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா, எப்படி பிரேக் ஒயர் கட் தெரியுமா, யாரும் கேஸில் இது ஆயில் பைப்பை கட் பண்ணியிருக்காங்கப்பா. ஆனால் ஆயில் பைப்பை கட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வீட்டிலேருந்து சாவி எடுத்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்று எல்லாருமே வந்து டவுட்டாக பார்க்குறாங்க. நம்ம ரோஹிணியை ரொம்ப டவுட்டாக பார்க்குறாங்க. உடனே ரோஹிணியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன முத்து என்ன சந்தேகப்படுறீங்களா நீங்கள் அப்படின்னே, நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. உடனே வந்து வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன என்ன பாயிண்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க, நான் ஏன் வந்து ஆண்டில் இருக்க சாவி எடுத்து கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு போய் சொல்லிடுறாங்க. உடனே வந்து முத்து நானின்னு சொல்லவே இல்லைன்னு, இல்லை நீங்கள் ஆணியில் தானே வைப்பீங்க, நான் ஆணியில் வைப்பேன் உங்களுக்கு எப்படி தெரியும், இது என்னங்க எல்லாரும் ஒரே வீட்டில் தானே இருக்கோம், இதில் நீங்கள் எங்கே வைப்பீங்கன்னு கூட நான் பார்த்துருக்க மாட்டேன், அப்படியா அப்படி சொன்ன மாதிரி தெரியலையே நீங்கள் சொன்னதை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்து டவுட் ஆகிடுறாங்க. அங்கேருந்து அப்புறமா ரோஹிணி கிளம்பிடுறாங்க. மனோஜ் உடனே வந்து நம்ம ரோஹிணி கிட்டே கேட்குறாங்க, உண்மையை சொல்லு ரோஹிணி, இதில் உனக்கு ஏதாவது பங்கு இருக்கா, நீ ஏதாவது பண்ணியா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன மனோஜ் நீயும் இப்படி சந்தேகப்படுற, என்ன உன் தம்பி தான் முக்கியம்னா நீ என்ன என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ பண்ணாத ஒன்றும் கிடையாதுல்ல ரோஹிணி, சொல்லு நீ இதாக பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜ் அவ்வளோதான் உனக்கு லிமிட்டு, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, நான் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாளை பின்ன முத்து இதில் நீ இன்வால்வ் ஆகிருக்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் சொல்கிறாங்க. உடனே வந்து ரோஹிணிக்கு ரொம்ப பயமாயிடுது. ஏன்னா இது எல்லாத்தையுமே பண்ணது நம்ம ரோஹிணி தான் அப்படின்றது எப்படி இருந்தாலும் சிட்டி மூலியமாக வந்து முத்து தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுது நம்ம ரோஹிணிக்கு. வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.